ஹலோ கைஸ். சிவாஜி த பாஸ் மூவில ரஜினி சார் வந்து ஒரு ஃபேமஸான டயலாக் சொல்லியிருப்பாங்க. ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவரர். அதாவது பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் பணக்காரங்க மேலும் பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க, ஏழைகள் ஏன் இன்னும் ஏழைகள் ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கும் பர்சனல் ஃபினான்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க. வெல்கம் டு பர்சனல் ஃபினான்ஸ், த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஷேர் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மணியை எப்படி கையாளுறாங்கங்கிற மைண்ட் செட் தான். ஒரு பணக்காரனையும் ஒரு ஏழையும் வேறுபடுத்துறது என்னன்னா, அவங்க அவங்களோட பணத்தை எப்படி கையாளுறாங்கங்கிறத வச்சுதான். டீட்டெயிலாக சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புவர் பீப்புளுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சுன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு லக்ஸுரியான கார் வாங்கணும், ஒரு சூப்பரான பைக் வாங்கணும், காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும். இப்போ நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போடலாம். வீடோட வேல்யூ 55 லட்ச ரூபாய், காரோட வேல்யூ 20 லட்ச ரூபாய், பைக்கோட வேல்யூ 3 லட்ச ரூபாய், மொபைலோட வேல்யூ 1 லட்ச ரூபாய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா அவர் கிட்டத்தட்ட 79 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. 1 கோடி ரூபாயில் அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது 21 லட்ச ரூபாய் தான். ஏன்னா 79 லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி செலவு பண்ணிட்டாரு. இப்போ நீங்க நினைக்கலாம், அதான் பேலன்ஸ் 21 லட்ச ரூபாய் இருக்கேன்னு. ஆனா ரிமைனிங் காசு பர்ச்சேஸ் பண்ண பொருள் மெயின்டைன் பண்ணவும், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனாலையும் போயிடும். லாஸ்ட் அவர்கிட்ட இருக்கிறது ஜீரோல வந்து இருக்கும். இப்படிதான் புவர் பீப்புள் ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் நாலேஜ் இல்லாம அவங்க மொத்த காசையும் லூஸ் பண்றாங்க. இதுவே வெல்த்தி பீப்புள் கிட்ட 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், ஏதாச்சும் ஒரு அசெட். இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த 1 கோடி ரூபாயில் 35 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, அந்த பிஸ்னஸ் ஒரு வருஷத்தில் 12% கொடுத்தா 4,20,000 வந்திருக்கும். சப்போஸ் ரியல் எஸ்டேட்டில் 35 லட்ச ரூபாய் போட்டு அது 8% ரிட்டர்ன் கொடுத்தா கூட 2,80,000 வரும். ஏதாச்சும் ஒரு அசெட் 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அது 10% ரிட்டர்ன் கொடுத்தா கூட நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்துருக்கும். பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், அசெட் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தனால, இப்போ அவரோட 1 கோடி ரூபாயா இருந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, இப்போ 1,08,50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால தான் வெல்த்தி பீப்புளோட பணம் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்க நினைக்கலாம், வெல்த்தியான பீப்புள் தானே பெரிய வீடு, லக்ஸரியான கார்லாம் வச்சிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட காசுல ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய காசை வச்சு தான் இந்த மாதிரி லக்ஸரியான திங்ஸ்லாம் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியற முன்னாடி இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் விஷயம் என்னன்னா, ரிச் பீப்புள் மணிக்காக ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் அவங்களுக்காக ஒர்க் பண்ணும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ரிச் பீப்புள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ண ஹெச்ஆர் டீம் இருக்கும். ஒர்க்கர்ஸை மானிட்டர் பண்ண மேனேஜர்ஸ் ஆர் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் சேஃப்கார்ட் பண்ண செக்யூரிட்டி இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேரும் ஒர்க் பண்ண அவங்களோட சேலரி போக மொத்த ப்ராஃபிட்டும் அந்த ரிச் பர்சனுக்கு தான் போகும். இதில் இவர் செஞ்ச ஒரே ஒர்க் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்காக ஒர்க் பண்ண அவரோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ புரியுதா? பணக்காரங்க எப்படி மேலும் பணக்காரங்களாயிட்டு இருக்காங்க, ஏழைகள் எப்படி ஏழைகளாயிட்டு இருக்காங்கன்னு. இதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.